தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முன்னணி நடிகருமான விஜய் இயக்குனர் அட்லியின் இல்ல விழாவில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் மும்பை சென்றார். தெரி, முர்சல், பிகில் என தொடர் வெற்றி படங்களை கொடுத்த அட்லிக்கு விஜயுடன் நெருங்கிய நட்பு உண்டு. பரபரப்பான அரசியல் பணிகளுக்கிடையே நெருங்கிய நண்பரான அட்லியின் மனைவியின் வளைகாப்பு விழாவில் பங்கேற்பதற்காக மும்பை சென்றுள்ளார். தலைமை அலுவலகம் ஒப்புதல் தெரிவித்த பிறகே வேட்புமனு, அபிடவிட் ஆகியவற்றை தாக்கல் செய்ய வேண்டும் என தவிக நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், அங்கீகரிக்கப்படும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனு, அபிடவிட் ஆகியவற்றை சட்ட அணியின் துணையுடன் பூர்த்தி செய்து தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பும்படி கூறியுள்ளார். மனுவுக்கு தலைமை அலுவலகம் ஒப்புதல் வழங்கிய பின்னரே தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவிகவின் கரூர் பரப்புரையில் ஜனநாயகன் படத்துக்கான படப்பிடிப்பு நடத்தப்பட்டது என்ற புகாரை அக்கட்சியின் இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அவ்வாறு குற்றஞ்சாட்டப்படுவதாகவும் கூறியுள்ளார். அதாவது அடிப்படை ஒரு காமன் சென்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் இது என்ன சினிமா ஷூட்டிங் எங்கே நடக்கும் எங்கே நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஏதாவது 4-5 புரோக்கர்கள் இந்த மாதிரி பேசுறாங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் பெருசுபடுத்தாதீர்கள். எல்லலும் இன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒரு வெளியிலேருந்து ஒரு 4-5 பேரை வச்சு இப்படி பேச வச்சாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. ஒவ்வொரு நிமிடமும் இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மக்கள் என்ன செய்யணுமோ அதை இந்த தேர்தலில் செஞ்சு கொடுப்பாங்க.